திருமணத்திற்கு வரம் தேடும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஸ்ரீ சக்தி திருமண தகவல் மையம் சார்பாக வாழ்த்துக்கள். நாங்கள் தரும் அனைத்து வரன்களும் பெண் வீட்டாரின் விருப்பத்தோடு தருகிறோம். இதில் சில போட்டோக்கள் மறைத்து காட்டப்படும் பெண் வீட்டாரின் விருப்பத்திற்காக. இவங்க பெயர்னு பார்த்தீங்கன்னா நிர்மலா, வயது 26 வயது. இவங்க ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து, வெள்ளாளர் வகுப்பை சேர்ந்தவங்க. இவங்க ராசின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம். இவங்க கல்வி படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க +2 தான் முடிச்சிருக்கிறாங்க. இவங்க வேலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வேலை செய்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இவங்க வசதின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சொந்தமாக வீடு இருக்குது, நில வசதியெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு மாத வருமானம்னு பார்த்திங்கன்னா ஒரு 20,000 25,000 வருமானம் வரதா சொல்லியிருக்கிறாங்க. இவங்க திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இன்னும் திருமணம் ஆகலை, வீட்டில் வந்து வரன் பார்த்துட்டே இருக்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இவங்க சொந்த ஊர்னு பார்த்திங்கன்னா இவங்க கம்பத்தில் தான் இருக்கிறாங்க. உங்களுக்கு எதுனா சந்தேகம் இருந்தால் நீங்கள் வந்து தம்ப்நெயில்ல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பேசலாம். ஃபோட்டோ மட்டும் மறைச்சி போடுங்க, நேரில் வந்தால் காட்டுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு பிடிச்ச மணமகன் கிடைக்க இந்த சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். இந்த பொண்ணு வந்து ரொம்ப கலராக இருக்கணும்னால சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் போய் நேர்லேயே பார்க்கலாம். இவங்க பெயர்னு பார்த்திங்கன்னா நித்யா, வயது 29 வயது. இவங்க ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து, வெள்ளாளர் வகுப்பை சேர்ந்தவங்க. இவங்க ராசின்னு பார்த்திங்கன்னா கடகம். இவங்க கல்வி படிப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்களும் +2 தான் முடிச்சிருக்கிறாங்க. இவங்க வேலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க +2 முடிச்சுட்டு பியூட்டி பார்லரில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அதில் வந்து எனக்கு மாதம் வந்து ஒரு 5,000 சம்பளம் தராங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு வசதின்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து சொந்தமாக வீடு இருக்குது, நிலம் வந்து ஒரு 30 ஏக்கரா நிலம் இருக்கிறது சொல்லியிருக்கிறாங்க. அப்பமா வந்து விவசாயம் தான் பண்ணிட்டு வராங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆகிடுச்சு, திருமணம் ஆகி விவாகரத்து ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க. கூட வந்து ஒரு குழந்தை இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க சொந்த ஊர்னு பார்த்திங்கன்னா இவங்க சென்னையில் தான் இருக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு தான் நான் வந்து மறுமணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருந்தால் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க.